ஆனா அவங்க ஸ்டிக்கரை கொண்டு வந்து நம்ம 61% கொடுக்கக்கூடிய திட்டத்துல ஒட்டிட்டு போறாங்க. இதுதான் பிஜேபி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் தெளிவாக இந்த நம்ம கொண்டு வர திட்டம், நம்ம காசு கொடுக்கிற திட்டம், இதுக்கெல்லாம் அவங்க பேர் வாங்கிட்டு போறதை புரிந்து கொண்டு நீங்கள் இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும். மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட 100 நாள் வேலையை கூட இன்னைக்கு பிஜேபி நிறுத்தி விடுவதற்கு சட்டம் கொண்டு வந்திருக்கு. யாருக்காவது 100 நாள் வேலை கிடைக்குதா பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு? இல்ல, சம்பளமும் ஏற மாட்டேங்குது. மோடி அதுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நிறுத்திட்டாரு, வேலையே கிடையாது, நிறுத்திட்டாரு. வராங்கல்ல, கேளுங்க, 100 நாள் திட்டத்துக்கு ஏன் பணம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தயவு செய்து கேளுங்க. அதனால் இந்த தேர்தலிலே அங்க இருக்கக்கூடிய தம்பி சொல்லிட்டாரு, எந்த மாற்று கருத்தும் இல்ல. நம்முடைய ராஜா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்வீர்கள். நமக்கு மகளிர் உரிமை தொகை இப்ப 1000 ரூபாய், அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தவுடன் 2000 ரூபாய், சகோதரிகளுக்காக 8000 ரூபாய். உங்க வேலை சுமையை குறைப்பதற்காக 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்க போறாரு நம்முடைய முதலமைச்சர். உங்களுக்கு எது வேலை கஷ்டமா இருக்கோ, வாஷிங் மிஷின் வாங்கி துணி துவைக்கிற வேலை கஷ்டமா இருந்தா அந்த வேலையை கம்மி பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ் வேணும்னா ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம், கிரைண்டர் வேணும்னா கிரைண்டர் வாங்கிக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அந்த 8000 ரூபாய் கூப்பனை கொடுத்து நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அந்த திட்டத்தை விரைவிலே உங்களுக்காக செய்து தருவதற்கு மறுபடியும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மறவாதீர்கள், உங்கள் சின்னம், உங்களுடைய வேட்பாளர். நன்றி, வணக்கம்.